திரு பாலசிங்கம். பாலசிங்கம் சார் பேசலாம் சார். வணக்கம். அதாவது அரசு கட்சி இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. பொதுவாக இந்த புரிதலில் ஒரு குழப்பிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. குழப்பிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. கட்சி என்பது கொள்கைகளால் வலியுறுத்தப்படுகிறது, ஆட்சி என்பது நிர்வாகத்தின் வழியில் நடத்தப்படுகிறது. கொள்கையிலே ஒரு கட்சியை உறுதியாக இருக்கிறான், அதை அதற்காக தொடர்ந்து போராடலாம் என்பது. ஆனால் ஆட்சி என்பது நிர்வாகத்தின் அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால் ஒரு மாநிலத்திற்கு ஒன்றிற்குமான உறவு என்பது பல்வேறு நிலைகளில் நிர்வாகத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசினுடைய செயல் திட்டங்களில் அல்லது மற்ற பணிகளில் நிர்வாக பணிகளில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இந்த பயணம் என்பது நிதி ஆயோக் நடத்துகிற அந்த கூட்டத்திற்கு முதல்வர் செல்லுகிற அந்த பயணத்திலே எந்த பிரிவிலும் இருப்பதாக தெரியவில்லை. அதே போல அவர் இந்த பயணத்துக்கு செல்கிற போது மாநில உரிமைகளுக்காக ஆளுநர் எதிரான வழக்கை தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மகத்தான தீர்ப்பை, ஒரு வரலாற்று ரீதியான தீர்ப்பை பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி அடிப்போடுதான் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வந்த பிறகு குடியரசுத் தலைவர் அவர்கள் 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த 14 கேள்விகளை எழுப்பிய பிறகு முதல்வர் அவர்கள் அதற்கு எதிரான ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார். மாற்றமாக அது பாஜகவினுடைய திட்டம், அது பின்புறம் பாஜக இருக்கிறது என்று அவர் காட்டமாக தந்திருக்கிறார். இந்த சூழலில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் முதல்வர் கலந்து கொள்வது மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதை தரும் என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே இதற்காக முதல்வர்கள் கூட்டத்தில் இதற்காக எதிர்க்கக்கூடிய அந்த ஆளுநர் பிரச்சனையை விட்டு அந்த தீர்ப்பை ஒட்டி மற்ற முதல்வர்களுடைய கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதை அந்த முதல்வர்கள் எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதே போல அவர் அந்த கூட்டத்தை கலந்து கொள்வது என்பது பல்வேறு காரணங்களுக்காக முடிச்சு போட்டு பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறையின் வெகுமதியால் தான் இந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அமலாக்கத்துறை என்பது இப்படி வழக்குகளை திட்டமிட்டு போட்டு எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்களை தன் வசப்படுத்துவதற்காக செய்கிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அமலாக்கத்துறை அப்படி செய்வது என்பது எவ்வளவு சரி, அது எப்படி சரியானதாக இருக்கின்றது? அதை முதல்வர்கள் சந்திப்பது என்பது, பிரதமரை சந்திப்பது, அவர்களை அந்த கூட்டத்தில் பங்கேற்பது என்பது ஒரு இயல்பான ஒரு நடைமுறைதான். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக கலந்து கொள்ளவில்லை. ஏன் இந்த ஆண்டு மட்டும் கலந்து கொள்கிறார்கள்? கடந்த ஆண்டு கூட கேரளா கலந்து கொள்ளவில்லை, தெலுங்கானா கலந்து கொள்ளவில்லை, கர்நாடகா கலந்து கொள்ளவில்லை, தமிழ்நாடு கலந்து கொள்ளவில்லை. பெங்கால் மட்டும் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அதிலே 5 நிமிடத்தில் பேசிவிட்டு அவர் வெளியேறிவிட்டார். அது ஏன் போவதை கலந்து கொள்ளவில்லை, இப்போதும் கலந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் கேள்வி வைக்கிறார்கள். அந்த பல்கி என்றெல்லாம் தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற போது தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய நேரத்தில் அது ஒரு போராட்டமாக அதை மாற்றலாம். அதாவது பங்கேற்காதது, ஒரு கூட்டத்தில் பங்கேற்காது என்பதே ஒரு போராட்டம் தான். அது ஒரு போராட்டத்தின் வடிவமாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் தவிர அவர் பங்கேற்க நேற்று கடந்த ஆண்டு பங்கேற்ற இந்த ஆண்டு ஏன் பங்கேற்கவில்லை என்பது இந்த ஆண்டு ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் நாம் பெரியாரை பற்றி ஏற்றுக்கொண்டோம், இந்த ஆண்டுகளிலே பெரியாரை விமர்சிக்கிறோம். இந்த நிலைப்பாட்டிலே மாற்றம் இருக்கிறது. அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டிலே மாற்றம் உருவாகிறது. அது நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ப பிரச்சனை என்பது இஷ்யூஸை பொறுத்துதான் ஒரு ரிலேஷன்ஷிப் உறவு முறை என்பது இருக்கும். மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மட்டுமல்ல, ஒரு தனிநபருக்கு கூட உறவு என்பது பிரச்சனைகளின் அடிப்படையிலே தான் உறவு என்பது இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் போராட வேண்டும் என்பதில்லை, எல்லாவற்றுக்கும் இணங்கி போக வேண்டும் என்பதில்லை. அந்த இஷ்யூவை பொறுத்து, அந்த தன்மையை பொறுத்து இணங்கி போக வேண்டும் என்றால் இணங்கி போக வேண்டும், அது எதிர்த்து போராட வேண்டும் என்றால் எதிர்த்து போராட வேண்டும். அப்படித்தான் தமிழ்நாடு அரசு விலகி போய்தான் ஆக வேண்டும். இது மாநிலமும் 2 தனிநபர்களுக்கான பிரச்சனை இல்லை. ஒரு மாநில அரசு 2
முதலமைச்சர் கடந்த ஆண்டு ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்களை இந்த ஆண்டோடு ஒப்புமை செய்து பார்த்தா எப்படி தெரியும்? கடந்த ஆண்டு கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது ஒரு எதிர்ப்பின் அடையாளமாக, ஒரு போராட்டத்தின் வடிவமாக அது கலந்து கொள்ளவில்லை. இந்த ஆண்டில் இது தேவை. இந்த ஆண்டு நிதி தரல, அதே கருத்து தான். போன முறையும் நிதி கொடுக்கல, நாங்க கலந்து கொள்ளவில்லை. இந்த முறையும் நிதி கொடுக்கவில்லை, ஆனால் நாங்க கலந்து கொள்கிறோம். அந்த இடத்துல தான் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாரு. இந்த முறை ஒன்றிய அரசை நீதிமன்றத்தின் மூலம் பெற்றிருக்கிற தீர்ப்பின் மூலமாக அவர் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வகையிலே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இந்த தீர்ப்பை பெற்று அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக நான் உணர்கிறேன். இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய முதல்வர்களோடு கருத்தூற்றில் இருக்கும் முதல்வர்களோடு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் பார்க்கிறேன். ஆகவே இதுல நிதி ஆயோக் கூட்டத்தை பாராட்டு விழாவா பாக்குறீங்களா? இந்தியா கூட்டணியுடைய பாராட்டு விழாவா பாக்குறீங்க நிதி ஆயோக் கூட்டத்தை? நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கூட்டம். அது மாநில உரிமைகளுக்காக மற்ற பிரச்சனைகளுக்காக கூடுகிற கூட்டம். அது அந்த கூட்டத்தில் இந்த வாய்ப்பு மற்ற முதல்வர்களோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் பெறுவார் என்று நான் நம்புகிறேன். அதே போல ஒரு கேட்டார்கள், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை, வேங்கவேலுக்கு ஏன் வரவில்லை தான் கேட்கிறார்கள். மணிப்பூருக்கு வராததை பற்றி இதுவரை மோடி வாய்க்கெடுக்கவில்லை, அதை பற்றி பேசவில்லை. ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு கேட்கிறார்கள் நியாயம்தான். ஆனால் மணிப்பூருக்கு ஒரு முதல்வர் அங்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, வேங்கவேல் ஒரு இஷ்யூ, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஒரு இஷ்யூ. ஆனால் மணிப்பூரில் நடந்திருக்கக்கூடிய கலவரம் என்பது அது ஒரு இனப்படுகொலையை சார்ந்தது. ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வு கூட அந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய அந்த நிலைமை கூட பிரதமர் அவர்கள் அதை பற்றி வாய்க்க வைக்கவில்லை. அதற்காக ஒரு முறை கூட போய் 2 ஆண்டுகள் முடிந்த பிறகு கூட ஒரு முறை கூட போய் பார்க்கவில்லை. அதோடு இதை நாம் ஒப்பிடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். ஆகவே முதல்வர் அவர்களுடைய பயணம் என்பது எந்த பின்னணியும் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை நீங்கள் அமலாக்கத்துறை அதோடு முடிச்சு போட்டு அல்லது டாஸ்மாக் முறைகேடுகளிலே அதோடு முடிச்சு போட்டு இங்க பார்ப்பது என்பது அது சரியானதாக இல்லை என்று நான் கருதுகிறேன். துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல இடி ரைட் அப்படிங்கும்போது அவர் டெல்லிக்கு போனாரு. அது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களா பொன்முடிக்கு பிரச்சனை வரும்போது டெல்லிக்கு போனாங்க. அதே போன்று இப்போ இடி ரைடு வந்திருக்கு, டெல்லிக்கு போறாரு. அப்படி இடி ரைடுக்காக டெல்லிக்கு போறாங்கன்னு சொன்னா அப்ப டெல்லியில் இருக்கிற அரசு என்பது இடியை சரியாக பயன்படுத்துகிறதா கேள்விக்கிறது அல்லவா? நீங்களும் அப்படித்தானே சொல்றீங்க. அமலாக்கத்துறைங்கிறது மத்திய அரசோட கைப்பாவை நீங்களும் சொல்லதானே செய்றீங்க. அதுதான் சொல்றேன். அப்ப கைப்பாவை என்று ஒத்துக்கிறாங்களா பிஜேபி? கைப்பாவை என்று அவர்கள் ஒத்துக் கொடுக்கிறார்களா? இப்ப அப்படி பாஜக எதுவும் சொல்லல, அதிமுக சொல்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அதிமுக வந்து பிஜேபியோடு கூட்டணி வராது என்று சொன்னார், உறுதியாக சொன்னார். ஆனால் அவர் ஏன் இப்போது போய் கூட்டணி வைத்தார்? ஏன் அமித்ஷாவை போய் சந்தித்தார்? அமித்ஷாவை ஒரு கட்சியுடைய தலைவராக போய் ஒரு உள்துறை அமைச்சரை ஒரு கட்சி தலைவராக போய் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு சரியான சந்திப்பு என்று சொல்லுகிற அவர்கள் ஒரு முதல்வர் பிரதமர் சந்திக்கிற அந்த கூட்டத்தை அந்த சந்திப்பை எப்படி தவறானது என்று சொல்ல முடியும்? பாலசிங்கம் சார், முதலமைச்சருடைய டெல்லி பயணங்கிறது உரிய நிதியை பெறுவதற்காகத்தான், வேற எந்த கண்ணோட்டமும் இல்லைன்னு உறுதிப்பட தெரிவிக்கிறீங்க. அதற்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேட்டியிலே நான் படித்த வரையில் இது நிதிக்காகத்தான் நாங்கள் போகிறோம், அந்த நிதியை தர வேண்டும் என்பதற்காக போகிறோம். அத்தோடு கூட இன்னொரு செய்தியை சொல்கிறார், கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுல எந்த பின்னணியும் இருப்பதாக நான் கருதவில்லை. இதை அரசியல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அதிமுக தனது 2026 தேர்தலுக்கான ஒரு கணக்கு போட்டு இதை அரசியல்படுத்துவதாக தான் நான் பார்க்கிறேன்.